நடந்து முடிந்த சூப்பர் சிங்கரில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது திவினேஷ் அவர்கள். எல்லோருமே ரொம்பவே கொண்டாடி இருந்தாங்க. அதுவும் தன்னுடைய அப்பாவிற்கு ஒரு பால் வண்டி இல்லை ஒரு கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருந்திருக்கு. அந்தளவுக்கு தன்னுடைய அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்துருக்கிறத அடிக்கடி சொல்லுவார். அதையும் தாண்டி இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்காது, என்னை விட நான் வின் பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, என்னை ஊக்கப்படுத்தினாங்கன்னு நிறைய இடங்களில் அவர் பாடும்போது கேள்வி கேட்கும்போது சொல்லியிருப்பார். இதையெல்லாம் தாண்டி இப்போ திவினேஷ் அவர்கள் முதல் இடத்தை பிடிச்சிட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை தொகுத்து வழங்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அர்ச்சனா அவர்கள் தான். விஜய் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய மகளை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம நிறையவே மேடைகளில் பார்த்துருக்குறோம். இந்த சூழலில் ஒவ்வொரு சீசன்லையுமே பங்கேற்கக்கூடிய குழந்தைகளை நிறையவே விரும்புவாங்களாம் அர்ச்சனா. அப்படி தான் இந்த சீசனில் திவினேஷ் அவர்களை ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. அதற்கப்புறமாக அவரை ரொம்பவே பார்த்திங்கன்னா அவங்க அன்பை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழலில் இப்போ அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமே தெரியும். அந்த கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவினேஷ் அவர்களுக்கு பிடிச்ச ரிமோட் காரை வாங்கியிருக்காங்களாம். ரிமோட் கார் தனக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட தன்னுடைய அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, படிப்பில் தான் கவனம் செலுத்தணும்னு கேட்க மாட்டாராம். இப்போ ஒரு ரிமோட் காரை வாங்கி அதை தன்னுடைய மகள் ஜாரா கையாலேயே பேக் பண்ண சொல்லி இப்போ திவினேஷ் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்களாம். அதோட நிறைய நடுவர்கள் பரிசு வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம். அடிக்கடி அவருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அவருக்கு தேவையானது செய்கிறது அப்படின்னு நடுவர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஜட்ஜஸ் இப்படி செய்கிறது எனக்கு ரொம்பவே ஊக்கப்படுத்துதலாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அர்ச்சனா அவர்கள் எனக்கு இந்த மாதிரி பரிசை கொடுத்துருக்குறது ரொம்பவே எனக்கு மனநிறைவு கொடுத்துருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு திவினேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு குழந்தைகளையுமே ரொம்பவே பிடிச்சு போயிருமா, தன்னுடைய பிள்ளைகள் போலவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க விஜய் அர்ச்சனா அப்படின்னு எல்லோரும் சொல்லி வருவாங்க. அந்த சூழலில் மிகப்பெரிய அளவை அன்பை காட்டி வந்துட்டு இருந்த அர்ச்சனா அவர்கள் இப்போ திவினேஷ் அவர்களுக்கு இப்படி ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்களாம். இப்போ திவினேஷ் இந்த விஷயத்தை பகிர்ந்ததுமே ரொம்பவே சமூக வலைதளங்களில் இந்த விஷயமானது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் எத்தனையோ பேர் நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்து வரோம், ஆனால் ஒவ்வொருத்தருக்குன்னு தனியான ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது அப்படின்றதான் உண்மை. அதுலேயும் திவினேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாடல்களை ரொம்பவே எல்லோருக்கும் பிடித்த மாதிரியான பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடுறதுல வல்லவர். அதுவே அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் டைட்டிலையும் வின் பண்ணியிருக்கிறது எல்லோருக்குமே தான் ஜெயித்த மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துருந்ததுன்னு தான் சொல்லணும். மென்மேலும் திவினேஷ் அவர்கள் வளரணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.